ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கல்பனா சாவ்லா பேரை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா இவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தந்தவங்க தான் இந்த கல்பனா சாவ்லா. இவங்க வந்து இதுல இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 2003 பிப்ரவரி 1ஆம் தேதி அவங்க வந்து விண்வெளியில இருந்து கீழே வந்து இறங்கும் போது அவங்களுடைய மரணம் நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு. சரி, அப்படி யார் இந்த கல்பனா சாவ்லா, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா இந்த விண்வெளி துறையில முன்னேறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கு. ஆனா 1962 பிறந்த கல்பனா சாவ்லா 1990களிலே கல்பனா சாவ்லா அதாவது விண்வெளி துறையில வந்து கால் வந்து பயிற்சிருக்காங்க. முக்கியமா அந்த காலகட்டங்களில் நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு வந்து இடமே இல்லை. பெண்கள் சாதனை புரியுறது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே கல்பனா சாவ்லா இந்த சாதனை புரிஞ்சிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 1ஆம் தேதி, அதாவது 2003 பிப்ரவரி 1ஆம் தேதி அவங்க 15 நாள் விண்வெளி பயணத்தை முடிச்சிட்டு அவங்க பூமிக்கு வரதுக்கு ரெடியா வந்திருக்காங்க. 15 நாட்களும் ஜீரோ புவியீர்ப்பு விசையில அவங்க இருக்கிறாங்க. இப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி கென்னடி விண்வெளி மையத்துக்கு அவங்க வந்து வராங்க. ஜீரோ புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு பூமிக்கு வராங்க. கவனிச்சு வந்த இயக்குனர் கிரேன் சேட்டலைட் பூமிக்கு வரத எதிர்பார்த்து அவரோட காத்திருக்காரு. அதுவும் கிரீன் லைட் கொடுத்திருக்காரு. சேட்டலைட்டை இறக்கும் அனைத்து பணிகளையும் தொடங்குறாரு. அந்த விண்கலத்துல கல்பனா சாவ்லா உட்பட 7 பேர் இருந்தாங்க. இப்ப விண்கலத்தை அதாவது பூமியை நெருங்கிட்டு இருக்கு. அப்படி நெருங்கும் போது அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு பேரழிவு நடக்க போகுது அப்படின்னு. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நிமிடங்கள் வந்து திக் திக்னு வந்துட்டு இருக்கு. சேட்டலைட்டை பூமிக்கு வரத பார்த்து இருந்தவங்களுக்கு திடீர்னு அந்த சம்பவம் நடக்குது. அதாவது அந்த விண்கலம் வெடிச்சு சிதறுது. இதை வந்து பார்த்திருந்தா அவங்களாலே நம்ப முடியல. அனைத்துமே வெடிச்சு சிதறி சில நிமிடத்திலே முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து அனைவருமே இறந்ததா அறிவிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி அதிர்ச்சியான சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த விண்கலம் பூமியை நோக்கி வர தொடங்கியதும் அதில் உள்ள வலது பக்கமா அதன் ஹைட்ராலிக் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கி இருக்கு. மற்ற ஹைட்ராலிக் அமைப்பு எல்லாமே நல்லா வேலை செஞ்சிருக்கு. ஆனா இந்த ஹைட்ராலிக் அமைப்பு மட்டும் இது வந்து வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சதும் ஆய்வாளர்களுக்கு புரியல ஏன் இது வெப்பநிலை குறையுது அப்படின்னு. அதாவது ஹைட்ராலிக் அழுத்தத்தில் தான் வேகமா விண்கலம் பூமியை நோக்கி வரும். இப்ப ஹைட்ராலிக் வந்து அழுத்தம் இடது பக்கமா சுத்தமா அழுத்தமே தரல. சரியான அழுத்தம் இல்லாம விண்கலம் பூமியில தரையிறங்க முடியாது. பூமியில இறங்கத்துல சிரமம் ஏற்படும். அது பூமியை நோக்கி நெருங்க அதில் உள்ள சென்சார்கள் எல்லாமே ஒவ்வொன்றா செயலிழக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் விண்கலத்தில் உள்ள தொடர்பு எல்லாமே ஒவ்வொன்றா கட்டாவது. இப்ப கீழே உள்ள ஆய்வாளர்களுக்கு எதுவுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க எவ்வளவு தகவல் தொடர்பு வந்து தொடர்பு கொள்றதுக்கு நினைக்கிறாங்க, ஆனா எதுவுமே பண்ண முடியல. ஆனா திரும்பவும் அவங்க முயற்சி பண்றதுக்குள்ள திடீர்னு வெடிச்சு சிதறிடுது. டெக்சாஸ் மக்கள் எல்லாமே இந்த கொடூரத்தை விண்வெளியில பாக்குறாங்க. இந்த கொடூர விபத்துக்கு பின்னாடி இது எங்க தவறு நடந்தது அப்படின்னு தீவிர விசாரணை பண்ணாங்க. அதாவது விரிவான விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கதான் அவங்களுக்கு பெரிய ஒரு ட்விஸ்டே காத்திருந்தது. என்ன அப்படின்னா முன்கூட்டியே தெரிஞ்சே இறந்திருக்காங்க. 2003 ஜனவரி 16ஆம் தேதி இங்க இருந்து புறப்பட்டு போகும்போது அங்க இருந்து பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்னன்னா அந்த விண்கலத்திலிருந்து புறப்பட்ட 16வது நொடியில வெளிப்புற டேங்க்ல இருந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஒன்னு உடைஞ்சு கீழே விழுந்திருக்கு. அந்த விண்கலம் புறப்பட்ட 82 வினாடிகள்ல இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஆனா இது எல்லோருக்குமே இங்க உள்ளவங்களுக்கு தெரியும். இதோட இந்த பகுதி சேதமடைந்த நிலையில திரும்பும் போது விண்கலம் மீண்டும் பூமியில வந்து நுழையும் போது இந்த வழியா தான் வேகமா காத்து உள்ள பூந்திருக்கு. மிகப்பெரிய அளவுல சென்சாரை சேதப்படுத்திருக்கு. சென்சாரோட தொடர்பு அனைத்து கட்டாயிருக்கு. இதுதான் கடைசியில ஒட்டுமொத்த அழிவுக்கும் காரணமா இருந்திருக்கு. இது பூமியில இருந்து 61,000 மீட்டர் உயரத்திலிருந்து இந்த விபத்து நடந்தது. இந்த விண்கலம் நடுவால வெடிச்சு சிதறினப்படு இந்த உலகமே அதிர்ச்சியில உறங்கியது. முக்கியமா நம்ம இந்தியாவுல நம்ம ஹரியானா மாநிலத்துல கார்லின் மாவட்டத்துல மிகப்பெரிய மக்களை சோகப்படுத்துச்சு. அங்குள்ள கிராம மக்களே துக்கத்துல உறைஞ்சு போனாங்க. இதே கார்னல்ல 1962 பிறந்தவர் தான் இந்த கல்பனா சாவ்லா. 1962 இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் பிறந்தவர் தான் இந்த கல்பனா சாவ்லா. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 சகோதரிகள் வந்து பிறந்திருக்காங்க. 5வது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு இவங்க குடும்பத்தில் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் பெண் குழந்தை. இதுதான் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த கல்பனா சாவ்லா. இவங்க வந்து பிறந்து வளரும் போது எல்லாருமே வந்து பொம்மையை வச்சு விளையாடும் போது இவங்க விமானத்தை வச்சு விளையாடுறாங்க. இவங்க விமானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. எப்பொழுதும் விமானத்தை பத்தி சிந்திக்கிறாங்க. இப்பதான் வந்து கல்வியிலேயே வந்து இவங்க தேர்ந்தெடுத்தது விமானத்துறையை. இப்ப விமானத்துறையை தேர்ந்தெடுக்கும் போது இவங்க குடும்பமே ஆச்சரியப்படுது, அதிர்ச்சி அடையுது. இருந்தாலும் இவங்க கவலை இல்லாம விமானம்னு இவங்க வந்து கல்லூரியிலையும் விமானத்தையே தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப அந்த கல்லூரியிலேயே விமானத்துறை தேர்ந்தெடுத்த ஒரே பெண் யாருன்னா அது கல்பனா சாவ்லா. இப்ப அவங்க வந்து கல்லூரியிலையும் வந்து பட்டம் பெறாங்க. விண்வெளி துறையில பட்டம் பெறாங்க. மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போறாங்க. அமெரிக்காவுக்கு போறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. பெண்களை வந்து எந்த ஒரு சாதனையும் புரிய முடியாது. அந்த அளவுக்கு அடக்கி வச்சிருந்தாங்க நம்ம இந்தியாவில். அப்படிப்பட்ட காலத்திலேயே அவங்க அப்பாட்ட ரொம்பவும் பிடியாதம் பண்ணி அவங்க அப்பாட்ட கெஞ்சி அவங்க வந்து போயிருக்காங்க. அப்படி போயிட்டு 1988ஆம் வருஷம் அமெரிக்க விண்வெளி ஆய்வுக்கூடத்தின் ஆம்ஸ் விண்வெளி மையத்தில் இவங்க சேர்றாங்க. அதே வருஷம் ஹாரிசனுக்கும் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. ஆனா பெரிய ஹாரிசன் வந்து அவரு ஒரு விமான பயிற்சியாளர். இதுல முக்கியமா 1993ஆம் வருஷம் தான் கல்பனா சாவ்லாவுக்கு முக்கியமான வருஷம். இந்த வருஷம் தான் இவங்க வந்து விண்வெளி துறையில் நுழையிறாங்க. ஓய்வு நேரமே இல்லாம தொடர்ந்து படிக்கிறாங்க.
தொடர்ந்து ஆய்வு பண்றாங்க. அதாவது விண்வெளி துறை அப்படின்னு எப்பொழுதுமே விண்வெளி பத்தி சிந்திக்கிறாங்க. இப்பதான் விண்வெளிக்கு போறதுக்கு ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப தேர்ந்தெடுக்கும் போது 3000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஆள் யாருன்னா அது கல்பனா சாவ்லா. இந்த நேரத்தில் தான் அவங்க 1993 தேர்ந்தெடுத்து இவங்க முதல் முறை விண்வெளிக்கு போறாங்க. அவங்க கண்ட கனவு பலிக்க போகுது. ஒரு வருஷம் பயிற்சி அளிக்கப்படுது, பலவிதமான பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்பதான் 1997 நவம்பர் 19 அவங்க கண்ட கனவுலாம் நனவாகுது. 10 மில்லியனுக்கு அதிகமான கிலோமீட்டர்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 15 நாள் 12 மணி நேரம் இந்த பூமியை 252 முறை அவங்க சுத்தி வராங்க. இப்பதான் அந்த அற்புதமான செயல் நடக்குது. இந்திய பெண்கள் எல்லாமே தங்கள் கனவுகளை எல்லாமே பொய்யாக்கி இருப்பாங்க. ஆனா கல்பனா சாவ்லா இந்த தடைகள் எல்லாம் தாண்டி அவங்களுடைய கனவு நனவாகுது. இந்த பெண்மணிகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. இப்பதான் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு பயணிச்ச முதல் பெண்மணி என்ற சாதனை படைக்கிறாங்க கல்பனா சாவ்லா. இப்பதான் கல்பனா சாவ்லா 2003 திரும்பவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2003 ஜனவரி 16 தொடங்கிய இந்த பயணம் திரும்பி வரும்போது மிகப்பெரிய ஒரு சோகமா மாறிடுச்சு. விண்வெளிக்கு சென்று ஆய்வு செய்யணும்னா நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருஷம் பயிற்சி அளிக்கப்படும். அந்த பயிற்சியை ஏத்துக்கிட்டு 14 மாசம் பிரேத்த பயிற்சி ஏற்கிறாங்க. முக்கியமா 1997 வருஷம் அவர் பயணிச்ச காலத்துல 15 நாட்கள் ஆய்வை முடிச்சு விண்கலம் மீண்டும் பூமியை திரும்பிச்சு. ஆனா அப்போது அவரு 252 முறை பூமியை சுத்தி வந்தாரு. 376 மணி நேரம் விண்வெளியில இருந்தாரு. அதாவது 62 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். 62 லட்சம் கிலோமீட்டர் அவரு போயிருந்திருக்காரு. இந்தியாவிலிருந்து ஒரு பெண் 400 மணி நேரம் விண்வெளியில சுத்தினதா சாதனை படைச்சாங்க. அப்படிதான் இரண்டாவது பயணத்தின் போது விண்வெளி வெடிச்சது. 2003 பிப்ரவரி 1 இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. அதாவது அவங்க விண்வெளியில திரும்பி வரும்போது மிகப்பெரிய ஒரு சேதம், விண்கலம் வெடிச்சு சிதறிச்சு. இதுல அந்த விண்கலத்துல இருந்த 7 பேர் இறந்தாங்க. அவரது மறைவுக்கு பிறகு வீரதீர செயல்களை செய்யற பெண்மணிகளுக்கு கல்பனா சாவ்லா விருது கொடுக்கிறது இன்னைக்கும் வழக்கம். இது இந்தியாவில் பல இடங்கள்ல இந்த அளவும் கல்பனா சாவ்லா பெயர் சுமந்து நிற்குது. அடிமைத்தனம், அடக்குமுறை அப்படின்னு அனைத்தையும் உடைத்தெறிந்து பயணித்த ஒரே பெண்மணி இந்த கல்பனா சாவ்லா. அப்படி பயணிச்சா சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமும் கல்பனா சாவ்லா தான். அந்த வெடிச்சு சிதறின அந்த ஒளியோடு இப்போவும் இந்திய மக்களோடு கலந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் தாண்டி விண்வெளிக்கு போனவங்க இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க? பூமியை தாண்டி விண்வெளியில என்ன இருக்கு, அங்க மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி பல உலக நாடுகள் பல வருஷமா ஈடுபட்டு வராங்க. அதுக்காக விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பி ஆராய்ச்சியும் பண்ணிட்டு வராங்க. ஆனா விண்வெளிக்கு போற வீரர்கள் இறந்தா அவங்க உடலை என்ன செய்வாங்க? இறந்த உடம்ப பூமிக்கு எடுத்துட்டு வருவாங்களான்னு நமக்கு சந்தேகம் வருவது சகஜம்தான். பொதுவாக விண்வெளி மரணங்கள் விண்வெளி அழுத்தம் தாங்காததா ஏற்படும் உடல் பாதிப்பு, உடல்நலக்குறைவு, விபத்து, விண்வெளி உடையில ஏதாவது சேதம் ஏற்பட்டா மரணம் ஏற்படும். இதை தவிர விண்வெளி உடை இல்லாம ஒரு விண்வெளிக்கு வெளியே வந்தா இறந்து விடுவாரு. காரணம், விண்வெளியில அழுத்தம் இல்லாதால வீரர்களால் சுவாசிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ரத்தம் மற்றும் உடல்ல இருக்கும் மற்ற திரவங்கள் கொதிக்க நிலைக்கு சென்று வெப்பமாக்கி இறந்து போவோம். பூமி சுற்றுப்பாத பயணத்துல யாராவது இறந்தா குழுவினர் சில மணி நேரங்கள்ல இறந்தவரின் உடலை ஒரு காப்சூலில் பூமிக்கு திருப்பி விடுவார். நிலவுல மரணம் அடைந்தா ஒரு சில நாட்கள்ல உடம்பு பூமிக்கு கொண்டு வரலாம். ஒருவேளை செவ்வாய் கிரக பயணத்தின் போது விண்வெளி வீரர் மரணம் ஏற்பட்டா உடலை உடனடியா பூமிக்கு எடுத்து வர முடியாது. இது மாதிரியான சூழல்ல செவ்வாய் பயணம் முடிஞ்சு வீரர்கள் திரும்பும் போதுதான் இறந்தவர் உடலை பூமிக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு சில வருடங்கள் கூட ஆகலாம். உடலை எப்படி பாதுகாப்பாங்க? பொதுவா பயணம் முடிய ஆண்டு கணக்கில் ஆகும் பட்சத்துல இறந்த உடல்ல இருக்கிற கிருமிகள் மற்ற வீரர்களை பாதிக்காத வகையில விண்கலத்தில் இருக்கிற ஒரு தனி அறையிலோ அல்லது உடலை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சிறப்பு பைகளிலோ உடல் பாதுகாக்கப்படும். விண்கலன்ல இருக்க நிலையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உடலை பாதுகாக்கும் வகையில இருக்கும். இந்த நடைமுறை எல்லாமே விண்வெளி நிலையத்திலேயோ அல்லது விண்கலத்திலேயோ மரணம் நடந்தா மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை விண்கலத்துக்கு வெளியில வீரர் பிரிந்து போயோ அல்லது தொலைந்து போய் இறந்தாலோ இறந்து போனா அவங்க உடலை மீட்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரியான உடல் விண்வெளியிலேயே விடப்படும். விண்வெளியில உடல் அடக்கம் செய்ய முடியாத என்ன, விண்வெளியில அடக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், ஒருவேளை செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்புல இருக்கிறப்போ வீரர் இருந்தார்னா அவரோட உடல் அங்கு அடக்கம் செய்ய அதிக உழைப்பு தேவைப்படும். அதே சமயத்துல அதிக ஆற்றலும் தேவைப்படும். ஆராய்ச்சிக்காக போன வீரர்கள் ஆற்றலை செலவிட முடியாது. ஏன்னா ஆராய்ச்சிக்கே அதிக ஆற்றல் தேவைப்படும். அதனால அடக்கம் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை அடக்கம் செஞ்சா கூட உடல்ல இருக்க பாக்டீரியாக்கள் செவ்வாய் கிரக மேற்பரப்பை மாசுபடுத்துங்கிறதால அடக்கம் செய்ய மாட்டாங்க.